நம்ம சேனல் பேர் கேன் ஐ டூ 100 நாளில் இங்கிலீஷ் பேசி கற்றுக்க முடியுமான்னு பார்க்குறோம். நானும் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். என் கூட சேர்ந்து கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றவங்க வாங்க, இப்போ கற்றுக்கலாம். இன்றைக்கி டே 13, டே 13வது நாள். ஓகேவா? இப்போது ஒவ்வொரு காலமாக பார்த்துட்ருக்கோம். 3 நாளாக ஒவ்வொரு காலத்துலேயும் 10 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வச்சு கற்றுக்கிட்டு இருக்கிறோம். எதனால் 2 வயசு குழந்தை கற்றுக்கிற மாதிரி கற்றுக்கலாம், வயசு தேவையில்லை, படிப்பு தேவையில்லைன்னு சொன்னீங்களே, இப்போ ஏன் ஒவ்வொரு சப்ஜெக்டாக எடுத்து நம்ம பாடம் நடத்துகிற மாதிரி நடத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2 வயசு குழந்தை ஃபாரினில் ஒரு 2 வயசு குழந்தை பேச ஆரம்பிக்குது அப்படின்னா, அது 2 வயசில் தட்டு மாதிரி தப்பாக பேசி பழகி 5 வயசில் ஓரளவுக்கு பேச ஆரம்பிச்சிடும். ஆனால் அப்பையும் கம்ப்ளீட்டாக ஃப்ளூயண்ட்டாக பேசாது. ஆனால் அந்த வெளிநாட்டில் இருக்கிற 5 வயசு குழந்தை பேசுகிற அளவுக்கு நம்ம கற்றுக்கிட்டால் போதும். இப்போதைக்கு சொல்கிறேன். அதுக்கு 3 வருஷம்ல ஆகுது அந்த குழந்தைக்கு தப்பாக பேசி கற்றுக்கிறதுக்கு. ஆனால் நமக்கு அவ்வளோ டைம் இல்லை, 100 நாள் தான் இருக்குது. அதனால் என்ன செய்கிறோம், பேசிக்கை மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக கற்றுக்குறோம். ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு பேசிக்கை மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணி நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? இப்போ இது வரைக்கும் 3 காலம் பார்த்தோம். இப்போ அடுத்த 2 காலத்தை இது ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். எதனால் அப்படின்னா, ரொம்ப லேட் ஆகிடக்கூடாதுன்றது ஒரு ரீசன். 2வது, ஒரே காலத்தில் பார்த்தா இன்னும் ஈஸியாக இருக்குன்றது என்னோடய அபிப்பிராயம். ஓகேவா? பார்க்கலாமா? இன்றைக்கி 13வது நாள். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், வந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை பார்க்க போகிறோம். இப்போ நடந்துட்டுருக்கிறதையும் நேற்று நடந்துக்கிட்டு இருந்ததையும் நம்ம பார்க்க போகிறோம். இது 2ஐயும் பார்த்துடலாமா? ஐ ஆம் ரைட்டிங் அப்படின்னு வருதா? ஐ ஆம் ரைட்டிங் அப்படின்னா இந்த ஆம் ஐக்கு மட்டும்தான் வரும், வேறு யார் கூட சேராது. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆம் ஐக்கு மட்டும்தான் வரும், வேறு யார் கூட சேராது. அடுத்தது ஹீ, ஷீ, இட். இவங்க ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னேன்னா, அவன், அவள், அது. இவங்க 3 பேர்த்துக்கு என்ன வரும்னா ஸ்பெஷலாக இஸ் வருது. எப்படின்னா, ஹீ இஸ் பிளேயிங், ஷீ இஸ் ஸ்டடியிங், இட் இஸ் ஸ்லீப்பிங் அப்படி வருது. அதுக்கப்புறம் யூ, வி, தே. அவங்களெலாம் என்ன சொல்கிறாங்க, ஆர் போட்டுக்கிறாங்க. அவங்க 3 பேரும் ஆர் போட்டுக்கிறாங்க. யூ ஆர் கிவிங், வி ஆர் டாக்கிங், தே ஆர் ரன்னிங். இப்போ இது என்னோட ஞாபகப்படுத்தலாமா? இந்த ஆம் ஐ ஐக்கு பக்கத்தில் ஆம் வருது. இந்த ஆம் ஐக்கு மட்டும்தான் சொந்தம், வேறு யார் கூடயும் சொந்தம் கொண்டாடாது, யார் கூடயும் சேராது. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எப்போன்னா இந்த ஐஎன்ஜி ஃபார்ம் போட்டு சொல்கிறோம்ல, ரைட்டிங், பிளேயிங், ஸ்டடியிங், அதுக்கு மட்டும் சொல்கிறேன். அந்த நேரத்தில் இதுக்கு முன்னாடி வருது ஐ ஆம் ரைட்டிங். அடுத்து ஹீ, ஷீட்டுக்கு என்ன சொன்னோம், இஸ் போட்டுக்கிறோம். he is playing, she is studying, it is sleeping. அடுத்து யூ, வி, தே. மற்றவங்கள்லாம் நீங்கள், வி நாங்கள், நாம், அவங்க அப்படிலாம் பேசும்போது யூங்கிறது நீன்னு குறிக்கும், நீங்கன்னு குறிக்கும். 2க்குமே அதில் இங்கிலீஷில் யூ தான். அது ஒரே அர்த்தம் தான் வருது. நம்ம மரியாதையாகவே சொல்லுவோம், நீங்கன்னே சொல்லுவோம். யூ ஆர் கிவிங், வி ஆர் டாக்கிங், தே ஆர் ரன்னிங். ஓகேவா? இது புரிஞ்சிடுச்சா? அதுக்கப்புறம் இப்போது அதவே அப்படியே ஏற்கனவே நடந்து முடிஞ்சுது. ஆனால் நேற்று நேரம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், நேற்று 5 மணிக்கு நான் காஃபி குடிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அது நேற்று ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு. இப்போ மணி இப்போது ஒரு 2 மணி ஆக போகுது, மதியம் 2 மணி ஆக போகுது. நான் சொல்கிறேன், காலையில் நான் சமைச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி முடிஞ்ச விஷயத்த நம்ம சொல்கிறோம். ஆனால் அப்போ நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்கிறோம். நீங்கள் வரும்போது நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம்ல தமிழ், அது மாதிரி. இப்போது பாருங்கள், அது அப்படியே நடந்து முடிஞ்சதை பேசும்போது என்ன ஆகுதுன்னா, ஆம் வாஸ் ஆகிடுது, இஸ்ஸும் வாஸ் ஆகிடுது, ஆர் மட்டும் வேர் ஆகிடுது, WERE வேர் ஆகிடுது. ஓகேவா? இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? அதே எக்ஸாம்பிள் தான், அது அப்படியே இதை மட்டும் மாற்றி பாஸ்ட்டில் பார்க்க போகிறோம். ஐ ஆம் ரைட்டிங்கிறது ஐ வாஸ் ரைட்டிங் அப்படின்னு வருது. ஹீ இஸ் பிளேயிங்கிறது ஹீ வாஸ் பிளேயிங், ஷீ வாஸ் ஸ்டடியிங், இட் வாஸ் ஸ்லீப்பிங். இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? ஆமும் இஸ்ஸும் வாஸாக மாறிடுச்சு. அடுத்தது யூக்கு ப்ரெசண்ட்டில் இப்போ நடந்துகிட்ருக்கிறதுல ஆர் போட்டோமா, அதுவே நடந்து முடிஞ்சதை பற்றி பேசும்போது வேர் போடுறோன்னு சொன்னேன்னா, இப்போ பாருங்கள், யூ வேர் கிவிங்,
we were talking, they were running. இது புரிஞ்சிடுச்சா? இதோட முடிச்சுக்கலாமா? இதை திரும்பி திரும்பி ரிப்பீட் பண்ணி கேளுங்க. நம்ம 15 நிமிஷத்தில் பழகலான்னு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தோம். ஆனால் 15 நிமிஷம் வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியல. அதனால தான் மணியை பார்த்து ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷத்துக்குள்ளே முடிக்க பார்க்குறேன். ஓகே, அதனால் நீங்கள் இன்னும் 2 தடவை பார்த்தீங்கன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா 15 நிமிஷம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல. இப்போ உங்களுக்கு நான் இதை வீடியோவாக போட்டுட்டு நான் மறுபடியும் ஹெட்ஃபோன் போட்டு ஏதாவது வேலை செய்கிறப்ப நான் இதை மறுபடியும் கேட்பேன். என்னோடய வீடியோவை நானே கேட்டுக்குவேன். அப்போ திரும்பி நல்லா மைண்டில் பதியும். ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணணுன்றதுல தான் கவனமாக இருக்கேனே தவிர இது எனக்கு மனசில் பதிஞ்சிச்சான்றதை நான் மறுபடியும் கேட்டால் தான் தெரியும். ஓகே, பாய்.